இருக்கிற பொதுத்துறை வங்கிகள் கடனா கொடுத்திருக்கிற ரூபாயில இன்னும் திரும்பி வராம இருக்கிற அமௌண்டோட மதிப்பு மொத்தம் 6 லட்சம் கோடியாம். அதுல பல்கா கடன் வாங்கினவங்க யார் யாருன்னு அப்பப்போ ஊகத்தின் அடிப்படையிலான தகவல்களா ஊடகங்களை வெளியாகும். அப்பப்போ நாடாளுமன்றத்திலையும் உச்சநீதிமன்றத்திலையும் பரபரப்பா இதை பத்தி செய்திகளும் வெளியாகும். ஆனாலும் மத்திய அரசுகிட்ட இருந்து உண்மையான தகவல்களை வாங்குவதற்கான போராட்டங்கள் பல வழிகளில் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. அதன்படியே பொதுத்துறை வங்கிகள்ல 1 கோடி ரூபாய்க்கு மேல கடனை வாங்கிட்டு திரும்பி தராம டேக்கா கொடுக்கறவங்க யார் யாருங்கிற விவரத்தை சுபாஷ் சந்திர அகர்வால் அப்படிங்கிறவரு ரிசர்வ் வங்கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேட்டிருக்காரு. ஆனா அந்த விவரங்களை ரிசர்வ் பேங்க் தர முடியாதுன்னு சொல்லிருச்சாம். இவ்வளவுக்கும் 2015 வருஷம் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கிற ஒரு தீர்ப்புல பொதுத்துறை வங்கிகள்ல கோடிக்கணக்குல லோன் வாங்கிட்டு திரும்பி தராம இருக்கிறவங்களோட விவரங்களை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காம். ஆனா நாட்டோட பொருளாதார நலன், கடன் வாங்கினவங்களோட பிசினஸ் ரகசியம், வங்கியோட வாடிக்கையாளர்களுக்கு இருக்கும் நம்பகத்தன்மை இதெல்லாமே சீர்குலையுங்கிறதால அவங்கள பத்தின தகவல்களை தர முடியாதுன்னு இந்திய ரிசர்வ் பேங்க் சொல்லிடுச்சாம். இந்த விவகாரத்துல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நாடாளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ தரக்கூடிய எந்த தகவலையும் இந்த நாட்டோட குடிமக்களுக்கு தர முடியாதுன்னு எந்த அரசாங்க அதிகார அமைப்புகளும் சொல்லக்கூடாதுன்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு 8ல ரொம்ப தெளிவாவே தெரிவிச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட சொத்து கணக்கு விவகாரம் பற்றிய தகவல்களை கேட்டு ஏற்கனவே இதே சுபாஷ் சந்திர அகர்வால் தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கொடைஞ்சு எடுக்க, அதை தடுக்க வேறு வழி இல்லாம உச்சநீதிமன்றமே டெல்லி உயர்நீதிமன்றத்துல இறங்கி வழக்கு தொடுத்து போராடி தோத்துருச்சு. அப்புறமா மேல்முறையீடு செஞ்சு அதுலயும் உச்சநீதிமன்றம் தோற்று பின்வாங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டுருச்சு. பொதுவா அதிகார படிநிலைகளின்படி உயர்நீதிமன்றங்களுக்கு உத்தரவிடும் நிலையில இருக்கிற உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல அப்படியே ரிவர்ஸ் ஆகி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்திற்கு உத்தரவிடும் விசித்திர சூழலை ஏற்படுத்திருச்சு. இதனால சுபாஷ் சந்திர அகர்வால் இந்த விவகாரத்திலையும் ரிசர்வ் பேங்கை ஒரு கை பார்க்காம விடமாட்டாருன்னு தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க.